ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக சுலபமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் சட்னி சாம்பார் எதுவும் இல்லை, எதுவும் அரைக்கிறதுக்கு தேவையில்லை, தோசை மாவு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் பசங்களுக்கு அவசரத்துக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசையை நல்லா இந்த மாதிரி சன்னமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டு வரும்போது இடையில மாவு இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சன்னமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அகலமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா பீஸா சாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சாஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா பூண்டு ஊறுகாய் இந்த மாதிரி ஏதாவது ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை மேலே ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வெஜ் கட்டரில் பன்னீர், வெள்ளரிக்காய், கேப்சிகம், குடைமிளகாய், பச்சை கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேரட்டு இல்லை வேறு என்ன உங்களுக்கு காய் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி கூட சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி. இப்போ இது மேலே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளை ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா துவிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மூணையும் இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்லேயே செஞ்ச மயோனீஸ் வச்சுருக்கேன். நீங்கள் மயோனீஸ் இருக்குது அப்படின்னா இது மேலே ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. பட்டர் இருந்துச்சுன்னா மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அது நல்லா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நான் முட்டையை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் பெப்பரும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கலக்கி இது நம்ம ஊற்றுறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் எல்லா பக்கமும். அதுக்காக இந்த மாதிரி பாட்டிலில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்பூனில் கூட மேலே ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் சீஸ் மேலே திருகி போடுறேன். இது பீஸா தோசை மாதிரியும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சட்னி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பொடி ஏதாவது இட்லி பொடி, தோசை பொடி இருக்குது, பருப்பு பொடி இருக்குன்னா அதை மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு. இந்த மாதிரி என்ன வேணுமோ அது மாதிரி மேலே போட்டுக்கலாம். சீசனிங் பவுடர் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ சீசனிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. முறுக்கு முறுன்னு நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பீஸா சாண்ட்விச் மாதிரியே இருக்கும். நம்ம தோசையே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.